ஹாய், இந்த வாரம் எக் ரெசிபி சீரீஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வறுத்தரைச்ச முட்டை குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் விட்டு மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டு அதிகமாக இருக்கணும், சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது வதங்கிட்டுக்கு அப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துட்டு தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை அதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா விட்டு கொதிச்சு வரப்போ நம்ம முட்டையை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அந்த முட்டையெல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். இதை ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.